வாழ்த்துக்கள். சூப்பர். உண்மையிலே வந்து பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இப்போ சொன்ன மாதிரியே 9 பாடத்துலையும் 9A வந்து எடுத்திருக்காரு. 9A வந்த உடனே எல்லாரும் அழுதுட்டோம் சந்தோஷத்துல. இல்லை அது எதிர்ப்பது ரிசல்ட் தானே. எனக்கு சும்மா தேவையில்லாம படிப்பிக்காவும் அது இதண்டு நிறைய பேர் நிறைய வார்த்தையால ஏசினாக்களும் இருக்காங்க. பெருமைப்பட வேண்டிய விஷயம், அப்பா இல்லாமல் தனியே ஒரு அம்மாவாக நீங்கள் வளர்த்து இன்றைக்கு உங்களோட மகன் 9A சித்தி பெற்று டாக்டருக்கு படிக்க போகிறாருன்றது வாழ்த்துக்கள் ப்ரோ. ஹிப்டா இதை வந்து வச்சுக்கொள்ளுங்க. வயோதான் படிக்க பண்ண ஒரே முடிவில் இருக்கிறார். வயோதான் நான் வேற பாடம் எடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறேன். அவர் எழுதின அந்த பெஞ்சில் வந்து அவர் மட்டும்தான் 9A எடுத்திருக்காராம். சப்போர்ட் பண்ண டீச்சர்மார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன கட்டிக்கார பிள்ளை இந்த பிள்ளையோட பெற்று எப்படித்தான் பெற்று எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கதைப்பாங்க. சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு. நான் சொன்னேன் மற்றவங்க கதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். மற்றவங்க பணம் இருந்தால் தான் 4 சனம் தேடி வருவாங்க. அப்போ நான் சொன்ன நம்மகிட்ட பணம் இல்லை, நீங்கள் படித்து தான் முன்னேறணும். நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் சொல்லிட்டு எனக்கு 9A ஷூர் வரும். இவர் மறந்துட்டார். இவர் சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லை. ஒரு 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் அந்த ஹோம் கதெல்லாம் முடிச்சிடுவேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணி இருந்து வணக்கம் தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கு வந்து ஒரு மிக 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 முக்கியமான ஒரு ஆளை, அதனி மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ என்றதையும் இந்த காணொலியில் தொடங்குறதுக்கு முதல்ல வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கையில் ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன், அதை என்னென்னு சொல்லி சொல்கிறேன் போக. ஸோ என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட அதாவது ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனல் ஆரம்பித்து கெல்விங் வீடியோன்னு சொல்லி போய்கொண்டிருக்கைக்குள்ள வந்து நிறைய பிள்ளைகளை வந்து படிப்பிச்சு கொண்டு இருந்தாங்க. அதாவது மாதம் வந்து இப்போ எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்தாங்களோ அதை தாண்டி வெளிநாட்டில் இருக்கிற நம்மளோட சொந்தங்கள்டிருந்து உதவியை பெற்று மாதம் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டவங்க. இப்போ நீங்கள் உதவி வீடியோ செய்கிற நீங்கள் உங்கள்கிட்ட நலத்துக்காக தானே செய்கிறீங்க, நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க, யார் பிள்ளையை சரியாக படிக்க வச்சுருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிலாக தான் இந்த காணொளி இருக்க போகுது. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முதல் வந்து இலங்கையில் பொதுத்தர சாதாரண தர பரீட்சை அதாவது OL பரீட்சையில் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ அப்போ நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன், எங்கள் மூலம் படிக்க வச்ச பிள்ளைகள் நிறைய பேர் வந்து மட்டக்களப்பில் இருக்குது, ஸோ நான் போயிட்டு வந்து சந்திப்பேன்னு சொல்லி. ஸோ அந்த தருணம் தான் இது அப்படின்ட்டு வந்து நான் வீடியோவில் முதல்ல வந்து சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பி ஒரு ஆள் கிட்டத்தட்ட போன வருஷமும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல வந்து நாங்கள் அவரை வந்து சந்திச்சினாங்க. அப்போ வந்து அவர் சொல்லியிருந்தார், அப்பா இல்லாமல் தனிமையில் அம்மாவோட வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறார், அம்மா தான் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை அதாவது அந்த தம்பியை வந்து படிப்பிச்சு கொண்டு இருந்தவர். அப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி அதாவது அந்த அவருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சைக்கிள் அப்படி இப்படின்னு சொல்லி உதவி செய்துட்டு அதை தாண்டி வந்து அவர் வந்து கிளாஸுக்கு போகிறதுக்கு அந்த கிளாஸ் ஃபீஸ் கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி மாதம் செய்து கொண்டு இருந்தாங்க. ஸோ இந்த OL ரிசல்ட்ஸ் அதாவது OL எழுதுனதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் அவரோட ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தவர், அண்ணா எனக்கு டாக்டராக தான் விருப்பம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்த காணொலியில் முதல் வந்து சொல்லியிருந்தவர். ஸோ அப்போ நாங்கள் அவரை அந்த டைம்லேருந்தே டாக்டர் தம்பி என்று தான் சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அவரை டாக்டர் தம்பி சொல்லி தான் கூப்பிட்றாங்க. ஸோ அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி வந்து 9A அதாவது உயர்தர சித்தி கிட்டத்தட்ட 9 பாடம் இருக்கும். 9 பாடத்தில் 9A வந்து எடுத்திருக்கார். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 9Aன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ பெரிய ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி. தெரியாத சில பேருக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுதான் உயர்தரம். அதாவது 9 பாடத்துலேயும் வந்து A சித்தின்றதை பெற்றால் அவர் வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவர் சொன்ன மாதிரியே 9 பாடத்துலேயும் 9A வந்து எடுத்திருக்கார். உண்மையிலே அதை கேட்ட உடனே வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உடனே வந்து சந்திக்கணும்னு நினைச்சினாங்க, ஆனால் உண்மையிலே எங்களுக்கு வேலையால் வரலை. ஸோ அப்போ இன்றைக்கு அவருக்கான ஒரு ஹிப்டையும் கொடுத்து அவரை கௌரவிக்கிற மாதிரி வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அவர் டாக்டர் தம்பி ஃப்யூச்சரில் டாக்டர் ஆகிறார். அதை தாண்டி நாங்கள் அந்த OLக்கு பண்ணி கொண்டிருந்த அந்த மாத ஹெல்ப் வந்து நித்தாட்டிட்டோம். அந்த OL முடிஞ்சவர் இப்போ அவரை AL படிக்கிறதுக்குரிய அந்த அரேஞ்ச்மெண்ட்டையும் வந்து செய்ய போகிறோம். ஸோ நிறைய பேர் நிறைய கேள்விகள் நிறைய கேலிகள் வந்து எங்களுக்கு செய்து கொண்டிருந்தாங்க. ஸோ எங்களாலேயும் முடியும், எங்களாலேயும் ஒரு தம்பி படிக்க வச்சு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காருன்றதை உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த காணொளி. அதாண்டி அந்த தம்பிக்கு ஒரு என்ன சொல்கிற சந்தோஷமாக எங்களுக்கும் எங்களோட தம்பி எங்களோட வீட்டிலேருந்து எப்படி பாஸ் பண்ணால் ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த தருணத்தை செலிப்ரேட் பண்ணதுக்காக தான் நான் அவரோட வீடு தேடி வந்திருக்கேன். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் மட்டும் கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது அவங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
விடுகிறார்கள். வாழ்த்துக்கள். உண்மையாக வந்து பெருமையாக இருக்கு ஒரு டாக்டருக்கு பக்கத்தில் நிற்கிறவன்றத. ஆமாம் வாங்க, எங்களால் முடிஞ்ச ஒரு கௌரவிப்பு. சரியா? சூப்பர். உண்மையிலே வந்து பெருமையாக இருக்குது எங்களுக்கு. என்ன சொல்கிறது, சொல்ல வார்த்தை இல்லைன்னு சொல்லலாம். ஒரு ஸ்கூலாலெல்லாம் வந்து கௌரவிப்பினர்கள் நடந்தது. என்ன ஸ்கூலால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வண்டி மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி எங்கெங்கே கொண்டு போனவங்க சென்ட்ரல் கேம் அப்படி எல்லாம். சரி, இப்போ அம்மாட்ட தான் இந்த மூமெண்ட்டை வந்து கேட்கணும். இப்போ அவங்களோட மகன் வந்து இந்த இப்படி பாஸ் பண்ணி, அதாவது நிறைய பேர் நாங்கள் படிக்க வச்சுருக்கோம், நிறைய பேர் வந்து செய்திருக்காங்க. ஆனால் அவர் எங்கள்கிட்ட ஆரம்பத்திலே வந்து சொன்னவர், அண்ணா எனக்கு டாக்டருக்கு படிக்க தான் விருப்பம்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு முதல் கட்டமாக இந்த 9 பாடத்துலேயும் உயர்தர சித்தி வந்து பெற்றிருக்கார். உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸை கேட்கக்குள்ள எப்படி இருந்தது? சந்தோஷப்பட்டேன் நான். ஏனண்டா அவர் எதிர்பார்த்ததை வந்து நைனி வருமென்று தான் சொன்னவர். அது எதிர்பார்த்த மாதிரி அந்த நைனி சித்தி அடைஞ்சவர். பெருமை, ஸ்கூலுக்கும் பெருமை, மற்ற ஊருக்கும் பெருமையை சேர்த்து கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் அம்மான்ற சொன்னதுல நைனி வந்த உடனே எல்லாரும் அழுதுட்டோம் சந்தோஷத்துல. சரி, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்போ அந்த மூமெண்ட்? இல்லை, அது எதிர்பார்த்த ரிசல்ட் தானே. எனக்கு சிம்பிளாக ஆரம்பத்துலேருந்து எதிர்பார்த்தா இருந்தேன் நீங்கள் அது. ஸோ அப்போ நீங்கள் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள்ட்ட கதைக்குள்ளே நீங்கள் என்ன சொன்னீங்க எங்கள்கிட்ட வந்து என்ன வர ஆசை என்னன்னு சொல்லி? டாக்டராக வர ஆசை. அப்போ அந்த வரியை கொண்டு படிச்சு நீங்கள். சரி, அப்போ உண்மையிலே வந்து நிறைய விஷயங்களை வந்து இருந்து அவங்களோட வந்து கதைப்போம். அதை தாண்டி வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஹிட். இப்போ வந்து படிப்பை ஆரம்பிச்சிட்டீங்களோ? நீங்கள் ஓயலையும் முடிஞ்ச பிறகு ஆரம்பிச்சிட்டீங்களோ? இல்லை, இந்த கிழமை தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்கேன். அவள் கிளாஸுக்கு போகல? இன்னும் கிளாஸுக்கு அங்கே இன்னும் போகலை, ஜூமில் தான் படிச்சுட்டு இருக்கேன். என்ன பயதானா? பயம். வருங்கால டாக்டருக்கு பக்கத்தில் இருந்து கிடைக்கிற வந்து உண்மையிலே எங்களுக்கும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் நிறைய பேருக்கு செய்து கொண்டு இருக்கோம். ஆனால் தம்பி வந்து பார்க்கக்குள்ளே எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறோம், ஆரம்பத்துலேயே ஒரு ரிப்போர்ட் எல்லாம் காட்டியிருந்தவங்க நல்ல மார்க்ஸ் தான் எடுத்துருந்தவர் வந்து. அப்போ நாங்கள் நம்பி கொண்டு வந்து நாங்கள் அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டாங்க. என்ன நாங்கள் ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த நாளே வந்திருப்போம். தூர நின்று நாங்கள் வந்து இங்கே வரையில்லாத நிலைமையில் நின்றதால வரல. ஸோ அப்போ இந்த நாள் இப்போயும் கூட 2-3 நாளாக வாரன்ட்டு கடைசி இன்றைக்கு தான் வந்திருக்கு வந்து. சரி, இருந்து மற்ற விஷயங்களை வந்து பேசுவோம். சரியா? சரி. ஓகே. உண்மையாக வந்து உங்களோட ரிசல்ட்ஸை கேட்டு எங்களோட டீம் வந்து எங்கள்கிட்ட சொன்ன பிறகு வந்து சந்தோஷப்பட்டுறாங்க. இவரும் மட்டும் இல்லை, இன்னொரு பிள்ளையும் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தான் எடுத்துருந்தவங்க. அதையும் முடிஞ்ச நாங்கள் போய் சந்திப்போம் அவங்களையும் போய். சரி, இப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் உதவி செய்ய போய்க்குள்ளேயே அதாவது வீடியோ செய்ய போய்க்குள்ளே ஃபஸ்ட்டாக சொல்லுவாங்க. இப்போ நான் கூட சொல்லியிருப்பேன் சின்னல வந்து எனக்கு டாக்டராக வர ஆசைன்னு சொல்லி. ஆனால் கூட ஒரு தீவிரமாக எல்லாம் படித்து அப்படி வரன்றதுக்கு அந்த மைண்ட் செட் மாறி இருந்தானே. அப்போ நீங்கள் எப்படி இது கட்டாயம் நான் 9 எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி ஜோதிச்சிங்க? அது வந்து இப்போ நான் இந்த முடிவு எம்பிஷனை டிசைட் பண்ணிட்டேன். சின்ன டிசைட் பண்ணிட்டேன். ஸ்காலர்ஷிப்பில் இருந்தே நான் டிசைட் பண்ணிட்டேன். அது ஸ்காலர்ஷிப்லேயும் பாஸ் பண்ணேன். அதே மாதிரி இந்த ஓஎல்ஐ 9. சரி, ஏன் உங்களுக்கு டாக்டராக வரணும்டா ஆசை? அதை சொல்லுங்கள். அது சின்ன வயசுல இருந்தே ஆசை, ஒரு விருப்பம் அப்படியே. சரி, இப்போ உங்களோட அம்மா தான் தனியாக உங்களுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். ஸோ உங்களோட அம்மாவை பற்றி சொல்லுங்கள். இந்த படிப்புக்கு வந்து உங்களோட அம்மா வந்து உங்களுக்கு அவ்வளோ துணையாக இருந்தால் நீங்கள் கண் முடிச்சு படிச்சிருப்பீங்களா? அந்த டைமில் தான் உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருந்தாலும்? அம்மா கடும் சப்போர்ட் தான். இப்போ நான் நைட் இது ஒரு 2-3 மணி ஆகும் நித்திர கொள்றதுக்கு படிச்சுட்டு. ஸோ ஒரு நாள் ரொட்டீன் எப்படி இருக்குது? நீங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்களா? எத்தனை மணிக்கு படித்து முடிப்பீங்களா? ஒரு 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் அந்த ஹோம் ஒர்க் அதெல்லாம் முடிச்சிடுவேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணி இருந்து ஒரு 2:30-3 மணி வரைக்கும் படிப்பேன். திரும்ப படிப்பீங்களா? சரி, அப்போ அம்மா வந்து நீங்கள் படிக்கும் வரைக்கும் வந்து உங்களோட இருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு நைட்டில் டீ பிளேண்டி அதெல்லாம் ஊற்றி தருவாங்க. அப்புறம் நான் நித்திர கொழுப்பெல்லாம் அம்மா வந்து தூங்குவாங்க. அது வரைக்கும் பார்த்துட்டு இருப்போம் அவங்கள. சரி, அப்போ நீங்கள் இப்போ என்ன இருந்தாலும் எழுதி முடிஞ்சோன்னா அந்த ரிசல்ட்ஸ் வரைக்குள்ள அதை பார்க்கக்குள்ள கொஞ்சம் பயம் வரும். வருமோன்னு சொல்லி அப்படியே ஒரு பயம் வர இல்லையா உங்களுக்கு? இல்லை, அப்படி இல்லை. நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் சொல்லிட்டேன் எனக்கு 9 ஷுவர் வருமாண்டு. இது இவங்கள்ட்ட பூலையெல்லாம் இப்படி வேலைன்றான்னு பார்க்கணும் வந்து. சரி, என்னென்று இந்த 9 பாடத்தையும் படித்து இவ்வளவுக்கு வந்து அதை மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு மாதிரி இருந்தது? என்ன உங்களோட வீட்டு சூழ்நிலையோ கட்டாயம் நான் இதை படித்து தீரணும், ஒரு அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கணும்ன்றதோ அப்படி இல்லைன்னா உங்களோட விருப்பம், இது எந்த விருப்பம் நான் செய்யணுன்றதுக்காக? வீட்டு சூழ்நிலையும் தான் எந்த விருப்பம் தான். வீட்டு சூழ்நிலையில் வந்து கடும் சப்போர்ட் படிக்கிற இடம்லாம் சும்மா கடும் அமைதியாக இருக்கும். அது எங்களை அம்மாவோட பொறுப்பு தான். இங்கேருந்து அப்போ ஸ்கூலில் வந்து என்ன சொல்கிறாங்க? ஸ்கூல் ஆக்கள் கடும் சப்போர்ட், டீச்சர்மார் பிரின்சிபல் எல்லாம் நல்ல சப்போர்ட். இப்போ உங்கள்ட்ட ஸ்கூல்லேயே உங்களுக்கு தான் பெஸ்ட் ரிசல்ட் அப்படியா? வேறு 9 எடுத்த பள்ளிகள் இருக்கா? இல்லை, இது வரைக்கும் 9 எடுக்கலை. இதுக்கு முதல் எடுக்க இல்லையா? முதல்ல எடுக்கல. அந்த ஸ்கூலில் எடுக்க இல்லை. 1956 இப்போ வரைக்கும் யாரும் எடுக்கல.
எப்படின்னு சொல்லி பாருங்க, கிட்டத்தட்ட 1900, அதாவது தம்பி படிக்கிற ஸ்கூலில் 1956 அதுக்கு பிறகு வந்து யாருமே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கலையாம். அதாவது இப்படி 9 இயர் ரிசல்ட்ஸ் எடுக்கலையாம். தம்பி தான் முதல் முறையாக வந்து 9 இயர் ரிசல்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதை கௌரவிக்கிற விதமாக வந்து அவங்க என்ன செய்தவங்கள சொல்லுங்க. அந்த கௌரவம் செஞ்சு அந்த ஊர்வலம் மாதிரி கூட்டி போனாங்க. அந்த வீடியோ கிளிப் ஏதாவது இருக்கா? வீடியோ கிளிப் அண்டிய ஃபோனில் தான் இருக்கு. முடிஞ்சால் நாங்கள் அதை ஆட் பண்ண முடியும்னு சொல்லிச்சுன்னா ஆட் பண்ணுறோம். சரி, அப்போ உங்களோட ஆரம்பம், அதாவது இப்போ நீங்கள் இந்த சரி இந்த ஓயிலுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி 9ஆம் ஆண்டில் இல்லை குறிப்பிட்ட ஒரு டேட் இருக்குது தானே, அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கவனை சிதற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இப்போ என்னடா வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குது, படிக்கலாமோ அப்படி இப்படின்னு சொல்லி எங்கேயாவது நீங்கள் என்ன சொல்கிற தாழ்ந்து போயிருக்கிறீங்களோ எப்பயாச்சும்? இல்லைண்ணா, அம்மா அதுக்கு மோட்டிவேஷன் தருவாங்க. என்ன சொல்லுவோம் அம்மா? நல்லா படிக்கணும், எதிர்காலம் உங்களோட கையெல்லாம் இருக்கு, நீங்கள் படித்ததான் எதிர்கால குடும்பத்தை நீ காப்பாற்றலாம். கண்டிப்பாக ஒரு பிள்ளையில படிப்பில் பிள்ளை இவ்வளோ கவனம் செலுத்த தாண்டி பெற்றார் கவனம் இருக்கணுமே. சரி, அப்போ நீங்கள் உண்மையாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய பெற்றார் பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அவங்களோட அம்மா சப்போர்ட் பண்ண மாதிரி அவங்களோட பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா என்ன செய்யணுன்றதை சொல்லுவோம். பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது, அது முக்கியமானது. ஏன்னா அப்படி கம்பேர் பண்ணவங்களை வந்து அந்த மைண்ட் செட்டு வந்து என்ன இப்படி கிடைக்காங்க என்று மாறிடும். அது கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தெல்லாம் வந்து வெளியில் அப்படி சுற்றுற போகிற அப்படியெல்லாம் இல்லை? இல்லை, அப்படியெல்லாம் பெருசாக இல்லை. ஒருத்தையும் போகிறதே இல்லை. ஒட்டே குறிக்கோள் டாக்டர் ஆகித்தான் ரெண்டு சொல்லி. சரி, அப்போ படிப்பும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? பயோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா இன்னும் நிறைய தேவைகள், நிறைய என்ன சொல்கிற அந்த ப்ரெஷர் இருக்குமே. இதுக்கப்புறம் படிக்கிற உண்மையில் வந்து இந்த பயோமெக்ஸ் எல்லாம் படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான, என்ன சொல்கிறது, அந்த அந்த ரேங்கும் கொஞ்சம் பேர் தான் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து 70 பேர் அப்படி எடுப்பாங்க மெடிசனுக்கு எடுக்கிறது. அதுக்குள்ள சரி என்ன உங்களுக்கு கட்டாயம் அது எப்படியாச்சும் முடிச்சிடலாம்னு சொல்லி. சரி, இப்போ நீங்கள் இதுக்கப்புறமா வந்து எங்கெங்கே கிளாஸுக்கு போகணும், என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? கிளாஸுக்கு போகிறதுக்கு தானே வசதி இல்லை மாதிரி. அதான் நேரத்தோட வந்து மாதம் உங்களோட படிப்புக்கு என்ன நாங்கள் வந்து போனதுக்கப்புறமா வந்து சரியாக போய் கொண்டு வந்தது தானே உங்களுக்கு? உங்களோட ஓயில் வரைக்கும் சரியாக போய் கொண்டு வந்தேன். ஓயில் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் நினைங்க. சரியானே? அப்போ உங்களுக்கு வந்து இப்போ உண்மையிலே இந்த மெடிசன் படிக்கிற நிறைய செலவு இருக்கும். உங்களை டாக்டராக்கி பார்க்கணுன்றதும் எங்கள்கிட்ட ஆசை. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுது. நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வரைக்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா மதிப்பீங்க தானே? சரி, அப்போ கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச எங்களோட வீட்டில் இருந்து ஒரு நாள் வந்து யார் எங்கள்கிட்ட தம்பியோ இல்லை எங்கள்கிட்ட யாராவது ஆசைப்பட்டால் நாங்கள் எப்படி செய்வோமோ அதை நாங்கள் செய்யணுமன்ற நோக்கத்துக்காக தான் நாங்கள் ஓடி வந்து நாங்கள். சரிதானே? சரி, உங்களோட அம்மாவோடையும் ஒரு சில விஷயத்தை கதைச்சிட்டு உங்களுக்கான சர்ப்ரைஸ்ன்றதை நாங்கள் சொல்கிறோம். சரி, ஓகே. ஒரு அம்மாவா பிள்ளை படித்த ஒரு நல்ல நிலைக்கு வரைக்குள்ள, அதாவது என்ன சொல்கிறது, குடும்பமாக ஒன்றா இருந்து அந்த பிள்ளை படித்த வரைக்குள்ளே பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு சிங்கிள் மதராக, அதாவது அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டு மகனை வளர்த்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காரு. அது வந்து ஃப்யூச்சரில் டாக்டராகவும் போகிறார், அது கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள்கிட்ட மனநிலை எப்படி இருக்குது? எனக்கு சந்தோஷம். ஏன்னு சொன்னால் எங்கட இவரும் இல்லை, இவர் இறந்துட்டார். இவர் சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லை, ஒரு 6 மாதம் இல்லை, ஒரு 6 மாதம் அவர் இறக்குற டைமில். அப்போ அந்த நேரத்துலேருந்து கஷ்டப்பட்டு தான் வளர்த்த. ஒரு பிள்ளையை வளர்க்குறன்றது சும்மா விஷயம் இல்லை. இவ்வளோ பேர் என்னவெல்லாம் கதைச்சாங்க, பேசினாங்க, எல்லாம் இறைவன் பாரத்தை கொடுத்துட்டு இவர் நான் சொன்னேன், மற்றவங்க கதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், மற்றவங்க பணம் இருந்தால் தான் 4 சனம் தேடி வருவாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்மகிட்ட பணம் இல்லை, நீங்கள் படித்து தான் முன்னேறணும், படிப்பில் தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கையே என்று சொல்லுவேன். நான் அவருக்கு இந்த படி என்று சொல்ல தேவையில்லை, அவர் அவனும் வந்து படிப்பார், கஷ்டப்படுத்த தேவையில்லை. அந்த ரோட்டு சுற்றி அங்கே தெரிஞ்சு வர பழக்கமும் இல்லை. அவர் கிரிக்கெட் விளையாட போவார், படிப்பார், நல்லா டிவி பார்ப்பார், மற்ற தங்கச்சிர ஃபோனையும் கொஞ்சம் எடுத்து கேம் விளையாடுவார். ஆனால் படிப்பு தான். நான் ஓயில் 9 எடுப்பேன் 2 சொன்னவர் எழுதிட்டு வந்து இன்னும் எக்ஸாம் ஆமாம் இது எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அப்போ எழுதிட்டு வரும்போது ஒவ்வொரு டீச்சர்ஸ் மேலும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எழுதுனீங்களாம்மான்னு சொல்லி. ஓன் டீச்சரே வரும். அப்போ அவங்களுக்கு பெரிய சந்தோஷம், படிப்பிச்ச டீச்சர்ஸ் மாதிரி ரிசல்ட்ஸ் வேறு அவங்களையும் ஃபோன் பண்ணி நடிச்சாமும் 12-1 மணிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க எல்லா பாடத்தை டீச்சர்ஸும். அப்போ இவர் சொன்னார் 9 சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், படிப்பிச்ச ஆசிரியர் மாதிரி. இப்போது அவரோட உண்மையிலே வந்து இப்போ ஏதாவது ஒரு தாக்கம் இருந்தது. இப்போ நிறைய பிள்ளைகள் இப்போ என்ன சொல்லுவோம், அது வந்து நேச்சர்.
வளர்ந்து வரைக்குள்ளே இங்கே இருக்கிற என்ன சுச்சுவேஷனோ அதை பார்த்து வந்து பிள்ளைகள் வந்து நிறைய வழிகளுக்கு போயிடுவாங்க. இந்த விளையாட்டாக இருக்கணும் அப்படி வந்து வெளியில் போயிடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த அதாவது கிட்டத்தட்ட 6 மாதம்னு சொன்னீங்க. 6 மாதத்தில் அந்த டைம்லேருந்தே அவர் இப்படி தனியாக வளர்த்துருக்கிறீங்க. உங்கள்கிட்ட கஷ்டத்தை பார்த்து அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா உங்கள்கிட்ட வந்து? வேறு சொன்ன நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டுட்டாலே என்ன படிப்பீங்கம்மா, எவ்வளவுதான் கஷ்டம்ன்றாலும் ஒரு படிப்புக்கு கஷ்டம்ன்ற தடை இல்லை, ஆனால் நீங்கள் கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க என்று சொல்லி அடிக்கடி சொல்லுவார். அந்த கஷ்டத்தை இது வேணும் அது வேணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கேட்குற பழக்கம் இல்லை. சாப்பாட்டு விஷயத்துலேயும் தான் கொடுக்குறத சாப்பிடுறது, கிளாஸுக்கு போவார், வேறு ஸ்கூலுக்கும் சைக்கிளில் தான் போகிறவர். அந்த டைமில் இப்போ நாங்கள் வாரத்துக்கு முதல்ல வந்து உங்களுக்கு நிறைய தேவைகள் இருந்திருக்கு நிறைய ஒரு படிப்பிக்க வைக்கிறது. அப்போ அந்த டைமில் என்ன செய்வீங்க நீங்கள்? அதுக்கேற்ற மாதிரியே வரும். அவ்வளவு பெருசா அந்த ஓயில் வரைக்கும் பெருசாண்டதுக்கு செலவுகள் இல்லை தான் தம்பி. கிளாஸ் அவ்வளோ பெருசா செலவுகள் இல்லை. அந்த ஓயிலுக்குள்ளே தான் கொஞ்சம் போக்குவரத்து பிரச்சனையால் இந்த நைட் கிளாஸுக்கு விட்ட டைமில் கொஞ்சம் ஓட்டோ காசு மட்டும் வந்துச்சு கூட. அந்த பிரச்சனை இப்போ இந்த பயோ தான் படிக்க ஒரே முடிவில் இருக்கிறார். பயோ தான் நான் வேறு பாடம் எடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக. ஐயோ, அதான் உண்மையிலே வந்து நாங்கள் வந்ததும் அதுதான். இப்போ ஏனெண்டா நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய திறமை இருக்குங்க பாருங்கள். அவர் ஆரம்பத்தில் வரைக்கும் வந்து இப்படி நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்ல பிள்ளைகள் நிறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட்ஸும் எடுத்திருக்காங்க. சில பேர் வந்து சொல்லிவிட்டு சில டைமில் விட்டுட்டும் போயிருக்காங்க. அவர் இப்படி ஒரு நல்ல ஒரு படிக்கிற நிலையில் இருக்கிறது, பயோ படிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நிறைய செலவு, மற்ற பாடங்கள் படிக்கிறத தாண்டி இதுக்கு கொஞ்சம் நிறைய செலவுகள் வரும். ஸோ அப்போ செலவை நினைச்சு சில பேர் வந்து இதுலேருந்து விட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அது நடக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் வந்து நாங்கள் தேடி சரியானே மாதம் இப்போ எங்களுக்கு ஏதாச்சும் அவர் அடுத்த கட்ட படிப்புக்கு வந்து எங்களால் முடிஞ்சது ஏதாவது நாங்கள் பண்ணணும், யார் மூலமாச்சும் அதை பண்ணணும் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தாண்டி எங்களால் முடிஞ்ச ஒரு ஹிப்டும் அவருக்கு நாங்கள் பண்ணணும் பண்ணுறதுக்காக தான் வந்து நாங்கள் சரி. இப்போ அவர் வந்து உங்களை ஒரு அம்மா நீங்கள் வெளியில் போய்க்குள்ள சமூகத்தில் வந்து உங்கள்ட்ட மகன் இப்படி 9 எடுத்திருக்காருன்னு சொல்லிக்குள்ள உங்களுக்கு என்ன சொல்லுவாங்களாக? நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பிக்கேன் தான், இப்படி ஒரு ரிசர்ச் எடுக்கலையே என்ற பிள்ளை பாரு, நீ எவ்வளோ அப்பாவும் இல்லாமல் படிப்பிச்சிட்டாய், பெருமைப்படணும் அக்கா அவங்கள. சரி, என்ன கட்டிக்கார பிள்ளை, இந்த பிள்ளையோட இப்படித்தான் எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கதைப்பாங்க. சந்தோஷம் எனக்கு. நான் சொன்னேன் ஊக்கப்படுத்துங்க பிள்ளைகளை, மற்றவங்க பிள்ளைகளோட இந்த சாட்டி கதைக்காம பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்க, கிளாஸுக்கு அனுப்புங்க, விளையாடுறது கூடுதலாக விளையாட்டில் ஈடுபடாமல் புத்தகத்துக்கு படிங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க பிள்ளைகளை. அதுதான் பிள்ளைகளுக்கு முக்கியம், கல்வி தான். கண்டிப்பாக. சரி, இப்போ நீங்கள் ஒரு அம்மாவா ஒரு பிள்ளைக்கு இந்தந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, இந்தந்த விஷயங்களில் வந்து அவங்கள ஊக்குவிக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பார்த்து கொண்டு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு? இல்லை, இப்போ படிப்பு தானே தம்பி. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த படிப்பு தான் ஆரம்ப கட்டம். இப்போ நம்மக்கிட்ட கல்வி தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையை உயர்த்தும், வேறு வழி இல்லை. படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேறலாம். இப்போ எவ்வளோ பிள்ளைகள் சொல்லு கேட்காம போகுது, அப்படி தாய்க்கு தகப்பனுக்கெல்லாம் ஏசி திட்டி திரியுது இந்த உலகத்தில். ஆனால் அப்படியான ஒரு பிள்ளை நான் வளர்க்கலை. அப்படி என்ற சொல் மீறி நடக்க மாட்டேன், அதில் நான் பெருமைப்படுறேன். அப்படியே பார்த்து கொண்டிருக்கேன், காட்டுருக்கேன் அம்மா கதை சொல்றது கேட்டு கொண்டிருக்கா. இவங்க இல்லாமல் அப்படி கதைச்சிருக்கா எமோஷனலாக வந்து உங்கள்கிட்ட கதைச்சிருக்கா? இல்லை, அவள் அதான் பார்த்து கொண்டு இருக்கீங்க இன்ட்ரெஸ்டா. சரி, அப்போ அதான் இப்போ நீங்கள் சின்னலேருந்து வளர்க்கைக்குள்ளே அதை அவரை வந்து என்ன வளர்க்கைக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லுவீங்களா? இப்போ உங்கள்கிட்ட கஷ்டத்தை வந்து அவருக்கு காட்டுவீங்களா? அப்படி அதை சொல்லுங்கள். கஷ்டத்தை சொல்லி தான் வளர்த்துருக்கேன். நிறைய பேர் இப்படித்தானே, சில பேர் மதிக்க மாட்டாங்க. அதான் நீங்கள் சொல்லுங்கள், அப்படி உங்களை தாழ்த்தினவங்க யார்? ஏன்டா இந்த வீடியோவில் வந்து ஒரு இதாக இருக்கும். ஏன்டா அவருக்கு இப்போ ஒரு ஃபியூச்சரில் டாக்டராக ஒரு நல்ல இடத்துல இருக்கக்குள்ளே இந்த வீடியோ தான் அவருக்கு சாட்சியாக இருக்க போகுது. இப்படியெல்லாம் இருந்தவர் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரத்தில் இப்படி ஒரு இருக்காருன்னு சொல்லி உண்மையிலே. ஸோ அப்போ நீங்கள் இப்போ உங்கள்ட்ட யாராச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரி உங்களை கதைச்சுன்னு சொல்லிச்சுன்னா என்ன கதைச்சிருக்காங்க? அப்படி உங்களை தாக்குற மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து இப்போ கஷ்டமாக இருக்கக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து இப்படி பார்ப்பாங்களே என்னென்னு நான் இவர் படித்து கிளிக்கத்தான் ரெண்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் படித்து டாக்டராக வரத்தான், சும்மா தேவையில்லாமல் படிப்பிக்காவும் அது இதண்டு நிறைய பேர் நிறைய வார்த்தையால் ஏசினாக்களும் இருக்காங்க. படிச்சு நல்ல நிலைமைக்கு வரையா நீ எல்லாத்தையும் கிளாஸுக்கு போகிறீங்க, தேவை உனக்கு இதெல்லாம் கிளாஸுக்கு போயிட்டு என்னதுக்கு எல்லாம் கதைப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களும் இல்லாட்டி தெரிஞ்சவங்க அதில் உண்மையிலே வந்து ஒரு சிலர் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வரப்போகிறோம்னு சொல்லிச்சுன்னா அதே தெரியலை. நிறைய பேருக்கு வந்து ஒரு மனப்பாங்க இருக்குது. யாராச்சும் ஒருத்தங்கள் கஷ்ட நிலையில் இருந்தால் அவங்கள அப்படியே வச்சு பார்க்கணுன்றதான் அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். அவங்க ஒரு கட்டத்தில் அப்படி வளர்ந்தாலோ
அவங்களுக்கு அது தாங்கிக் கொள்ள இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்த பதிலடி வந்து இந்த 9A தான். இப்போ எனக்கு தெரிஞ்சுன்னா அவங்களெல்லாம் அவங்களோட வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோக்கு என்ன சொல்கிறது, அந்த எரிஞ்சு கொண்டு இருக்கும், அப்படி ஒரு இது இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்த என்ன கவனச்சிதறவு வந்தாலும் கடைசி வரைக்கும் விடக்கூடாது. நீங்கள் எடுத்த அந்த ஆம்பிஷனில் வந்து கட்டாயம் அதை நடத்தி முடிக்கணும். நீங்கள் வந்து அந்த கதையில வந்து பெரிய மோட்டிவேஷன் இருந்துச்சு எனக்கு. எப்படி யார் சொல்லக்கூடாது, அந்த அவங்க சொல்லக்குள்ள அதற்கு பெரிய மோட்டிவேஷனை வந்து இதுக்காகவே நம்ம நல்ல ரிசல்ட் எடுக்கணும். என்ன யோசிப்பீங்க நீங்கள் அப்படி சொல்லிக்கொள்ள நீங்கள் தனி இருந்து என்ன யோசிப்பீங்க? அந்த ரிசல்ட் நம்ம கொடுக்குற பதிலடி வந்து நம்ம வாயால் பதிலடி கொடுக்கக்கூடாது, நம்ம ரிசல்ட்டால் கொடுக்கணும். உண்மையிலே அது ஒரு அதான் உண்மையாக சில இதுகளுக்கு என்ன சொல்கிற அந்த தீனின்னு சொல்லுவாங்க, நம்ம வளர்கிறதுக்கு இதான் வந்து அவங்கள சொல்கிறது சொல்லிக்கொள்ளான்னு உங்களுக்கெல்லாம் என்ன உண்மையான இப்படியானவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களோட வேலையை நீங்கள் சரியாக பாருங்கள், படித்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ யாராச்சும் ஒரு மாணவன் வந்து இப்போ ஓயல் படிக்கிறாருன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் படிக்கணும், எப்படி படித்தா சரியாக இந்த 9A சித்தி எடுக்கணும்னு சொல்லி உங்களோட அனுபவத்தை நீங்கள் சேவன் போகிறீங்கள்டா சொல்லுங்கள். அது அப்படி இருக்கு. ஓயலில் வந்து முக்கியமாக பாஸ் பேப்பர் நல்லா செய்யணும். பாஸ் பேப்பர் செஞ்சால் வந்து அதில் 50% கம்ப்ளீட் பண்ணிடலாம். மிச்சம் வந்து சிலபஸை படித்தாலே காணும். அடுத்து வந்து படிக்கிற டைம் வந்து ஒரு 4 to 6 hours இருக்கும். கட்டாயம் படித்தே ஆகணும் அந்த டைம் வந்து. இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க படித்தா எனக்கு ஞாபகம் வருது இல்லை அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு படித்த எந்த டைமில் பாடமாகுமோ, எந்த டைமில் நல்லா விளங்குமோ அந்த டைமில் படிக்கணும். எனக்கு இப்போ வந்து காலையில் மார்னிங் டைமில் நான் படித்தேன், பெருசாக விளங்காது. அதனால் வந்து ஒரு 10 மணி இருந்து 2:30 3 மணி வரைக்கும் படிப்பேன். நான் காலையில் பெருசாக படிக்கிறதில்ல. அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு வந்து வேறு ஒரு டைம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதை கண்டுபிடிச்சிட்டா சரியா அந்த டைம் தான் சரியாக இருக்குன்றீங்க மண்டையில். சரி, அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அம்மா வந்து இப்போ அந்த ரிசல்ட்ஸை நீங்கள் அன்றைக்கி வந்துட்டுன்னு சொல்லி இப்போ என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் நான் 9A எடுப்பேன்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு கேள்வி இருந்திருக்கும். சம்டைம் 9A எடுத்துகிட்டு வரோ இல்லை ஏதாவது மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்திருக்கும். ரிசல்ட்ஸை பார்க்கல உங்களுக்கு அந்த முதலாக தருணம் எப்படி இருந்தது 9A ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி? எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் தம்பி எதிர்பார்த்துருந்தேன் 9A இருந்தாலும் எனக்கு ஒரு சயின்ஸில் ஒரு பயம் மாதிரி. ஏனண்டா சில கேள்விகளை அப்போ அதில் வருமோன்ற ஒரு டென்ஷனில் இருந்தேன் நான். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கம்மா, அது கட்டாயம் தான் வரும், ஏக்கு தான் செஞ்சிருக்கேன். பெஸ்ட் பார்ட் என்னதுக்கு முக்கியமாக உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் உள்ள செஞ்சிருக்கேன் தானே, நீங்கள் பயப்படாதீங்க, இன்னும் ஒரு நீங்கள் அதை தான் பற்றி யோசிக்கிங்க என்று கேட்டார். நீங்கள் எக்ஸாம் செய்துட்டு வந்து இப்படி இருந்து நம்மகிட்ட சொன்னீங்களா? அப்படின்னா அதை வச்சு கொண்டு தான் நம்ம யோசிச்சு கொண்டு வந்துருக்கா. அவங்களுக்கு எந்த பயமும் இருக்கு? எனக்கு எந்த பயமும் இல்லை. உண்மையிலே அதான் உண்மையாக படித்து நல்ல ஆள் இருந்தால் நமக்கு அந்த இது இல்லை. நானெல்லாம் எனக்கு தெரியல என்ன ரிசல்ட்ஸ் வர போதும்னு யோசிச்சு கொண்டு இருந்து நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்கள்கிட்ட சூழ்நிலை வேறு, ஒவ்வொருத்தங்களுக்கு என்னென்ன விருப்பம். எல்லோரும் படித்து ஒரு நல்ல இடத்துக்கு வரணுன்றதா இது இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச துறையில் படிங்க. அதை நான் சொல்கிறேன். இப்போ இவர் தம்பி வந்து 9A எடுத்துட்டான்றதால வந்து மற்ற பிள்ளையை தாழ்த்தி கதைக்கிறன்றதும் இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச துறையில் சாதிங்க. இப்போ தம்பி எங்கள்கிட்ட நாங்கள் வந்து கதைக்குள்ளே அவர் என்ன சொன்னோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் படித்தேன்னு டாக்டர் ஆகணும்னு சொல்லி. ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு ஓயில் கூட எடுத்ததில்லை, ஸ்காலர்ஷிப்பில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருந்தார், அதை காட்டிருந்தவர் வந்து. அப்போ மாதம் அவருக்கான உதவி போய் கொண்டு இருந்தது. ஸோ ஆனால் இப்போ 9A ரிசல்ட்ஸ் வந்து எடுத்திருக்கார். இதுக்கப்புறமா வந்து அவர் A லெவல் படிப்பு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2.5 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி போயிடுறாரு எனக்கு தெரிஞ்சுட்டு. இப்போ நீங்கள் இப்போ உங்களோட எப்போ எழுத வேண்டி வரும்? 2028 அப்போ அதுக்கப்புறமா வந்து திரும்ப யூனிவர்சிட்டி படிப்போம். யூனிவர்சிட்டி 4 இயர் இல்லை 5 இயர் வரும். சரி, அப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்குன்னு தானே? இப்போ பயோ படிக்கிறார், இதுக்கப்புறமா வந்து நிறைய சிலவர் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கு. என்ன யோசிச்சு நீங்கள்? நான் சொன்னேன், நான் வாயை எடுக்காதீங்கம்மா, ஏன்னாண்டா நிறைய படித்த பிள்ளைகள் எல்லாம் சரியான சிலவு கூடக்கா, நிறைய செலவழிக்க வேண்டி வரும். இது அப்பாவும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களோட குடும்ப சூழ்நிலையை பார்த்து பயோ படிக்க விட்டுருக்கீங்க, எதுக்கும் யோசிச்சு செய்யுங்க சொல்லி சொன்னாங்க. போய்க்குள்ள வேற இவ்வளோ கதைப்பாங்க ஆக்கள் சொல்கிறவங்க. பயோண்டா கடும், எந்த நேரமும் காசு தான் வேணும், டியூட்டு காசு வேணும், புக் வாங்குறண்டா காசு வேணும். ஒரு புக் வாங்குறண்டா 2500 3000 ரூபா வேணும் ஒரு பாடத்துக்குரிய புக். அப்போ நான் யோசிக்கிறேன். அப்போ நான் அவங்க சொன்னதை கேட்டு வந்து இவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் தம்பி நீங்கள் ஒரு ஆர்ட்ஸை படிங்கம்மா. நான் அப்படி என் ஸ்கூலுக்கு போக மாட்டேனம்மா, ஒரே முடிவில் சொன்னேன். அப்போ நான் விட்டுட்டேன். அப்படி சொன்னீங்க? அது வந்து டாக்டர் ஆகிற முடிவு பண்ணிட்டு பயோதை எடுக்கிற முடிவு பண்ணிட்டு அப்புறம் சொல்ல வந்து கொஞ்சம் இதாகிட்டு கஷ்டமாயிட்டு. சரி, கண்டிப்பாக. அப்போ நாங்கள் வந்ததுக்கான நோக்கம் நீங்கள் வந்து உண்மையாக முடிஞ்சிடும். சரி, நீங்கள் சொல்லுங்கம்மா. வந்து இப்போ
அப்பா இல்லாமல் அவரோட படிப்புக்கு ஆரம்ப கட்டங்களில் வந்து நீங்கள் எப்படி இதை வந்து செலவழித்து சரியாக படிப்பிச்சு கொண்டு இருந்த நீங்கள்ன்றதை சொல்லுங்கள் வந்து. நான் வந்து காலையில் காலை சாப்பாடு செய்து விற்கிறேன். நான் இடியப்பம் புட்டு தோசையில் விளமையாக செய்து கொண்டு விற்கிறேன். நான் பெருசு அளவில் இல்லை, ஒரு 1500 2000 அப்படி அதுக்குள்ளே. மற்றது கச்சாங்கோட்டை வறுத்து விற்கிறேன். அப்புறம் உடுப்புகள் ஒரு இடத்துல போய் கடையில் மொத்தமாக எடுத்து அதை ஒரு 100 200 சேர்த்து அப்படி விற்கிறேன். நான் விற்று தான் அப்புறம் கோழி முட்டைகள் அப்படியே விற்று கொண்டு தான் இவரை படிப்பிச்சு வந்தேன் அவ்வளவு காலமும். அதுக்கு இந்த மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டு அந்த வாக்கு நிறைவேற்றிட்டு. உண்மையாக வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம். அப்பா இல்லாமல் தனியே ஒரு அம்மாவாக நீங்கள் வளர்த்து இன்றைக்கு உங்களோட மகன் 9A சித்தி பெற்று டாக்டருக்கு படிக்க போகிறாருன்றது. ஸோ இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த சூழ்நிலை நீங்கள் தாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு நல்ல இடத்துல இருக்கைக்குள்ளே அது வந்து கண்டிப்பாக வந்து பேசும். அவரோட ஆம்பிஷன் கண்டிப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு எந்த துறையில் விருப்பமோ அந்த துறையில் சரியாக ஆழமான நம்பிக்கை. இப்போ நான் வந்ததுலேருந்து அவளை பார்க்குறேன். ஒரு சின்ன துளியோட சந்தேகம் இல்லை, நான் டாக்டர் தான் படிக்க போகிறேன்றான்னு சொல்லி கொண்டிருக்கிற ஆள் வந்து சில பேருக்கு 2 மனப்பாங்க இருக்கும். இது படிக்கலாமோ, என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிப்பாங்க. ஆனால் அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இல்லை. நான் பார்க்கல ஒற்றே முடிவு தான், நான் படித்தா டாக்டர் தான் என்ற முடிவில் வந்து இருக்கிறார். அப்போ எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக டாக்டர் ஆகிடுவார் என்ற நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக அது நடக்கும். அதான் உண்மை வந்து. இப்போ நீங்கள் வந்து ஓயல் எழுத முதல்ல வந்து நீங்கள் என்ன ஜோதிச்சிங்க படித்து இப்போ எல்லாம் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படி இதுக்குள்ள வரோம் அப்படி ஜோதிச்சிங்களா, இல்லை என்ன வரப்போதோன்னு சொல்லி பயந்து கொண்டு போனீங்களா? இல்லை, நான் மேக்ஸிமம் சிலபஸ் எல்லாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் பேப்பர்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எல்லாம் கிளியர் ஆகிட்டு. இப்போ அதுக்கு முதல்ல ஒரு டேர்ம் எக்ஸாம் நடந்திருக்கு தானே ஓயல் எழுத முதல்ல வந்து, அதில் என்ன மார்க்ஸ் எடுத்து நீங்கள்? அதில் எல்லாம் வந்து அப்போ உங்களுடைய ஸ்கூலில் வந்து உங்களை நம்பிக்கொண்டு இருந்தாங்களா? இப்போ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்போம்னு சொல்லி நம்பிக்கொண்டு இருந்தாங்க. என்ன சொல்லுவாங்க உங்கள் ஸ்கூலில்? ஸ்கூல் டீச்சர் மாதிரிலாம் கடன் சப்போர்ட் தான் வந்து எந்த டைம் டவுட் கேட்டாலும் சொல்லுவாங்க. சப்போர்ட் பண்ண டீச்சர் மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்கூல் நிர்வாகம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் கடும் மோட்டிவேஷன் பண்ணி இந்த ஸ்கூல்ற பெருமையை காப்பாற்றிருக்கேன். எனக்கு பிறகு கோல் எடுத்தாங்க. ஓஎல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு எல்லோரும் கோல் எடுத்தாங்க. கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. ஸ்கூலில் உண்மையாக வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். 9A எடுத்து இப்படி வந்தேன்னு சொல்லி சொன்னால், அதுவும் அவர் எழுதின அந்த பெஞ்சில் வந்து அவர் மட்டும்தான் 9A எடுத்திருக்காராம். ஸோ உண்மையாக வந்து எங்களுக்கு கேட்ட உடனே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து நாங்கள் தேடி வந்தாங்களா என்ன கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ ரிசல்ட்ஸ் வந்து இப்போ எவ்வளோ காலம் இருக்கும்? 22 போன மாதம். போன மாதம்டா இப்போ இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. பிரச்சனை. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு என்னென்ன கௌரவிப்புகள் அப்படி ஏதாவது நடந்தது? ஸ்கூலால் மட்டும்தானே இல்லாட்டி வரங்க என் கூப்பிட்டு ஏதாவது? ஸ்கூலில் மட்டும்தானா? இப்போ கிட்டல வந்து அங்கால பக்கம் எங்கள்கிட்ட சைட் பக்கம் வந்து நிறைய பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கான அந்த கௌரவிப்பெல்லாம் நடந்தது. அதே நான் ஓயல் எழுதுகிற டைம் வந்து எனக்கு வந்து அந்த டைம்லேயே ஒரு 25,000 காசு கிடைச்சிருந்தேன் நினைக்கிறேன் வந்து ஓயல் பாஸ் பண்ணதால். அப்போ அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது ஒன்றும் இது செய்யலைன்னு? அதெல்லாம் ஒன்றும் இது செய்யலை. சரி, அப்போ உங்களுக்கு ஸ்கூலால் கௌரவிச்சு மட்டும்தான் அந்த இது என்ன? சரி, அப்போ எங்களால் முடிஞ்சது. நீங்கள் சொன்னீங்கள் வந்து ஓயல் அதாவது விளம்புறீங்களா ஒரு வீடியோக்கா? ஆமாம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி சொன்னீங்க? மாதம் 25,000. 25,000 குறைஞ்சது கட்டாயம் தேவை என்ன? சரி, அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு இதுக்கப்புறமா வந்து எங்களால் முடிஞ்ச எங்கள்கிட்ட சொந்தங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு மாதம் உங்கள்கிட்ட மகன் படிக்கிறதுக்கு சரிதானே அந்த 25,000 காசை நீங்கள் ஒரு சொன்ன மாதிரி வந்து நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். அந்த அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்ச பிறகு வந்து அவர் உங்களுக்கு கோல் எடுத்து வந்து சொல்லுவார் சரிதானே. உங்கள்ட்ட படிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்றைக்கு வந்து ஹிட்டாக இதை வந்து வச்சுக்கொள்ளுங்க. உங்கள்ட்ட படிப்பு தேவை இருக்குது சரிதானே. எவ்வளோ இருக்குது கண்டிப்பாக இருக்கும்? 15, 20, 25, 30, 35, 40, 45, 50,000. 50,000 ரூபாய் இருக்குது. சரி, இதை வந்து நீங்கள் இப்போதைக்கு உங்கள்ட்ட இந்த படிப்பு செலவு வந்து வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா வந்து உங்கள்ட்ட மாதாந்த உதவிக்கு வந்து நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி தருவோம் சரியா. கண்டிப்பாக அம்மா அப்படி ஒரு நிலையில் இருக்கைக்குள்ளே நீங்கள் விட்டுறாதீங்க, படிக்கணுன்றதில் உறுதுணையாக இருங்க. அதுக்கான இப்போ உங்களால் முடியாதுன்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கான இதை வந்து இந்த யூனிவர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரும். உங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது வந்து அது ஹெல்ப்போ இல்லை ஏதாவது வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரே குறிக்கோளாக இருங்க, நான் டாக்டர் ஆகி தான் முடிவேன். இப்போ இந்த நாளை பின்ன எங்களுக்கு ஏதாவது ஒரு வயது போகிற காலத்தில் வருத்தம் வந்தால் உங்களுக்கு கோல் அடிப்பேன், தம்பி கொஞ்சம் பாரு எனக்கு வருத்தம் வந்து சொல்லி. அப்போ அப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுறக்கூடியவன் இருக்குதானே. சரி, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான மாதம் உதவி தம்பி அம்மா அதை சொல்லிக்கிறோம். நீங்கள் யார் என்ன கதைச்சாலும் அவருக்கு வந்து சொல்லாதீங்க. அதை வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்க செலவு வரப்போகுது, ஐயோ நீங்கள் படிப்பை விட்டு வேறு படிக்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு டாக்டரை எல்லாராலும் அது முடியாது என்ன. ஒரு சில பேருக்கு தான் அந்த ஆசை வரும். வந்து நாங்களாம் சின்னதில் வந்து சும்மா சொல்லியிருப்போம்
நான் என்ன ஆசைன்னா டாக்டர் ஆக போகிறேன் சொல்லி அதெல்லாம் அப்படியே போயிடும். ஆனால் அவர் வந்து கான்ஃபிடென்ட் நான் நின்று அதில் படித்து கொண்டு இருக்கார் வந்து. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ வாரம் சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி வந்து அவருக்கு சொல்லுங்கள். அப்படியே கடுமையான கஷ்டம் வந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சரிதானே? அப்படி இக்கட்டான்னு சொல்ல வந்தால். ஆனால் உங்களுக்கு மாதம் படிப்புக்கு ஏற்ற உதவி வந்து நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி தரோம். சரிதானே? நன்றி, நல்லா படிங்க. அடுத்த கட்டத்தை வந்து சந்திப்போம். வாழ்த்துக்கள் ப்ரோ. சரியம்மா, ஓகே. ஓகே, காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்னு சொல்லலாமே. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிசல்ட்ஸை சொல்கிறேன்ற வேறு கான்ஃபிடெண்ட்டாக நான் இந்த ரிசல்ட்ஸ் தான் எடுப்பேன்னு சொல்லி படித்து அந்த ரிசல்ட்ஸை அந்த சாதனையை வந்து முறியடித்து காட்டுறதுன்ற வேறு. ஸோ அப்படி தான் நம்மளோட இந்த தம்பி வந்து செய்து காட்டிருக்கார். ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறேன், இந்த வேறு ஏதாவது செய்திருக்கலாம். நான் என் காசாக கொடுத்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏதாச்சும் அந்த கொப்பிகள் வாங்குறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி காசுகள் தேவைப்படும். டியூஷன் ஃபீஸ் வந்து ஆரம்பத்தில் செலவழிக்கிறதுக்கு காசு தேவைப்படும்ன்றதுக்காக வந்து ஸோ இந்த காசு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த காசு கொடுத்தது நாங்கள் யார் செய்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் இருக்கிற திருநாதன் ஐயா. ஸோ அவர் தான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இப்படி தம்பி வந்து பாஸ் பண்ணிட்டார், அவருக்கு ஏதாவது செய்யணும் ஐயான்னு சொல்லக்குள்ள வந்து அவர் வந்து உடனே ஒரு காசு அனுப்பிட்டு அந்த காசை வந்து தம்பிகிட்ட கொடுங்கன்னு சொல்லி சொன்னவர். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து 50,000 ரூபா காசு வந்து தம்பிகிட்ட கையில் வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் நிறைய பிள்ளைகளை வந்து படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ அவங்கள்ட படிப்பும் வந்து சரியாக போய்கொண்டிருக்கு. எல்லாத்துக்கும் அப்டேட் வந்தவர்கள், அதாவதுன்னு சொல்லுவோம், அவங்க நல்ல ஒரு இடத்துக்கு போனவர்களும் நாங்கள் அதை வந்து காணொலியில் வந்து காண்பிப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறதால என்ன நன்மை கிடைக்குது, நீங்கள் மட்டும்தான் பயனடைகிறீங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ இதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த தம்பி வந்து இந்த தம்பிக்கும் மாதம் வந்து நாங்கள் காசு அனுப்பி கொண்டு ஸோ அவரோட படிப்புகளை பார்த்து கொண்டிருந்தார். இப்போ வந்து ஸோ பாஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கா. திருப்பி அதுக்கப்புறமா வந்து ஏழுக்கு வந்து படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுவும் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம்னு சொல்லி. கண்டிப்பாக அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இதுக்கப்புறமா வந்து அவரோட வளர்ச்சி எப்படி இருக்குது, உண்மையிலேயே அவர் டாக்டர் ஆகிறாரா இல்லையான்றதெல்லாம் வந்து நாங்கள் காணொலியில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து அதை காட்டுவோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, 100க்கு 1000% நம்பிக்கை இருக்குது அவருக்கு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரில் வந்து அதிகளவான நம்பிக்கை வச்சுருக்காரு. நிறைய பேர் வந்து கதைச்சிட்டு மாறி போனதை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த தம்பி வந்து அவரில் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கார். நான் படித்து ஒரு நல்ல இடத்துக்கு வருவேன்னு சொல்லி. அப்போ கண்டிப்பாக அவர் நினைச்ச இடத்துக்கு வருவார். அதுக்கு எங்களோட விசேஷம் இருக்கும். மறக்காமல் நீங்களும் மிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள்ட என்ன சொல்கிற அந்த ஒரு பிரார்த்தனையும் அவரை வந்து ஒரு நல்ல இடத்துல வைக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹிப்டா கொடுத்துருந்த அந்த ஐயாவுக்கு, அந்த ஹிப்டா அந்த 50,000 காசு கொடுத்துருந்த அந்த ஐயாவுக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், ஜெர்மனியில் இருக்கிற திருநாதன் ஐயா அவர் தான் வந்து ஸோ இந்த காசு வந்து கொடுத்துருந்தவர். ஸோ அவருக்கு நன்றி. இந்த காணொலி எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து நிறைய பேர் தேவையில்லாமல் கட்சி கொண்டிருப்பாங்க தானே, என்ன செய்கிறீங்க இந்த உதவிகளை செஞ்சு கொண்டு நீங்கள் கொள்ளை அடிச்சுட்டு வாழ்கிறீங்களேன்ட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காணொலியை அனுப்பிவிடுங்க. அப்போ தான் இதை பார்த்துட்டும் அவங்க யோசிப்பாங்க. ஒரு பிள்ளை உண்மையிலே யோசிச்சு பாருங்க, அப்பா இல்லை அந்த அம்மா மட்டும் கஷ்டப்பட்டு காலையில் சாப்பாடு செய்து விற்று அந்த தம்பியை படிப்பிச்சு கொண்டு இருந்தவங்க. அதை எந்த அளவுக்கு இப்போ சாப்பாட்டுக்கும் பண்ணணும் படிப்புக்கும் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு சொல்லி தெரியலை அவங்கள்ட்ட அந்த காசு. ஸோ இப்போ கூட அந்த தம்பியை ஆர்ட்ஸ் படிக்க சொல்லி அம்மா வந்து ஏன்டா பயோ படிக்க போனால் காசு வந்து பற்றாக்குறையாக வரும்னு சொல்லி அதையும் நாங்கள் நிவர்த்தி செய்திருக்கோம். ஸோ அவர் அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை நான் அடுத்தடுத்த பிறகு ஃபியூச்சரில் காணொலியில் காண்பிக்கிறேன். மீண்டும் சொல்லி கொடுறேன், வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட கருத்தை தெரிவிங்கோ. நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.